நேற்றைய வீடியோ பதிவில் வந்து அணுகுசாலைக்குரிய ஆவணத்தை எப்படி பெற்று நம்ம வந்து சம்பந்தப்பட்ட நகர் ஓரமைப்பு இயக்கத்தில் நீங்கள் கோரும் அனுமதியோடு சேர்த்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது, இதுதான் நேற்று வந்து நம்ம பார்த்தோம். அதற்குரிய விளக்கம். இப்போ அன்ஆத்தரைஸ் லேஅவுட் அப்படின்னாலே அது வந்து அன்னபுரம் லேஅவுட்டு. ஏன்னா நகர் ஓரமைப்பு இயக்கத்தில் அனுமதி பெறாமல் விற்கப்பட்ட மனை அக்டோபர் 2016க்கு முன்னாடி விற்ற மனைகள் அது. இப்போ அதில் வந்து உட்பிரிவு ஏதாவது செய்யப்பட்டிருக்கா, அந்த சாலை வந்து நிலையில் உள்ள சாலையாக மாறி இருக்கா? ஏன்னா வீடுகள்லாம் நிறையா வந்திருக்கும். உங்களுக்கு வந்து முட்டி நிற்கிற அந்த சாலை வந்து 2 பக்கம் வந்து வீடுகள் வந்திருந்தா அது அவங்க வந்து தானம் கொடுத்து தான் வந்து அவங்க அனுமதி பெற்றுதா கட்டிட அனுமதி பெற்றிருப்பாங்க உள்ளாட்சி அமைப்பில். அப்போ அது ஏதாவது நிலையில் உள்ள சாலையாக மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறையில் கிராம நிர்வாக அலுவலர் அல்லது வட்டாட்சியர்கிட்ட போய் இந்த சாலை உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கா, அது நிலையில் உள்ள சாலையாக மாறி இருக்கா என்பதை முதல்ல வந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த மாதிரி வந்து நிலையில் உள்ள சாலையாக இருந்தால் நீங்கள் அதுக்குரிய வந்து அடங்கலையும் அந்த உட்பிரிவு செய்யப்பட்ட புல வரைபடத்தையும் நீங்கள் வந்து ஆவணமாக வந்து நீங்கள் செலுத்தலாம். சம்மந்தப்பட்ட நகர் ஓரமைப்பு இயக்கத்தில் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம். இல்லை இது வந்து ஆகலை, இதில் வந்து உட்பிரிவு செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அனுமதியற்ற மனைப்பிரிவில் வரக்கூடிய வீடுகள் எல்லாமே திக்லி டெவலப்மெண்ட், அதாவது வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகி வீடுகள்லாம் நிறைஞ்சிருந்ததுன்னா அது உள்ளாட்சி அமைப்போட கண்ட்ரோலுக்கு போயிடும். ஏன்னா அதுக்கு உண்டான அடிப்படை வசதிகள், சாக்கடைகள், மற்ற வந்து தண்ணீர் வசதிகள், மற்ற வந்து மின் விளக்கு வசதிகள்லாம் வந்து உள்ளாட்சி அமைப்பு தான் அதை வந்து மேற்கொள்ளும். இப்போ நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு, அது ஊராட்சியாக இருக்கட்டும், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியாக இருந்ததுன்னா அந்த சம்மந்தப்பட்ட வந்து உள்ளாட்சி அமைப்பிட்ட போய் நம்ம அனுமதியற்ற மனைப்பிரிவோட லேஅவுட் எடுத்துக்குங்க. உங்களுடைய நிலத்தோட பட்டா, ஆப்பதிவேடு, புல வரைபடம், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட நிலத்துக்கு முன்னாடி வந்து முட்டி நிற்கிற இந்த சாலை வந்து அனுமதியற்ற மனைப்பிரிவில் இருந்து எங்களுக்கு வருது. அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவு வந்து இப்போ ஏதாவது ஒரு கணேஷ் நகர், இல்லை வந்து ஆர்ச்சர்ட் நகர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நகர் அப்படின்னு போட்டு தான் அவங்க விற்றுருப்பாங்க. அதை காமிச்சு அந்த பர்டிகுலர் சாலையை வந்து எங்களுடைய நிலத்தில் வந்து முட்டி நிற்கிது, அதுதான் எங்களுக்கு அணுகு சாலையாக இருக்குது, அது 7 மீட்டர் ரோடு, இல்லை 6 மீட்டர் ரோடு, இல்லை வந்து 10 மீட்டர் ரோடு, இதுக்கு எங்களுக்கு வந்து அணுகு சாலை விவரமாக ரோடு மெயின்டெனன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதாவது வந்து சாலை பராமரிப்பு சான்றிதழ், இதை நீங்கள் வந்து உள்ளாட்சி அமைப்பான நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு யூனிக் ஐடி வச்சு அந்த சாலை பராமரிப்பு சான்றிதழ் வந்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. அப்படி வழங்கும் பட்சத்தில் அதை நீங்கள் வந்து உங்களுக்கு உரிய அணுகு சாலை விவரமாக சம்பந்தப்பட்ட நகர் ஓரமைப்பு இயக்கத்தில் வந்து நீங்கள் கோர அனுமதியோடு சேர்த்து இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அனுமதி ஈஸியாக கிடைக்கும். உங்கள் நிலம் உங்கள்